வரங்களை பற்றி நான் வள்ளலாக வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வந்தாலும் இன்று எதற்காக இந்த சபைக்கு வந்தா தெரியுமா? நாரத மகா முனிவர் என்னை பார்க்க வந்தார். இந்த உலகத்திலே என்ன கூறினார்? என்னை விட பலசாலி வாலி வலிமையிலே சிறந்தவன் வாலி மகாராஜ் என்று கூறினாரா? ஆமா, அந்த வாலியை அடக்க நான் இப்போது புறப்பட போகிறேன் கிக்கந்தைக்கு. போகலாமா? அங்க கிக்கந்தை நாடியே சொல்லுகிறேன். அந்த வாலியை
வாழக்கூடிய உங்கள் பெயரோ எனது தம்பி சுக்கிரீவன் இருவரும் பிறந்து பெருமையோடு வாழ்ந்து வருகிறேன். கைலாய சென்று சிவனை கோரி வரம் பெற்று வந்திருக்கிறேன். இந்த விஷயத்தை என் மனைவி சொல்ல வேண்டும். என்ன செய்தீங்க? காவலாக வைத்து குறைகளுக்காக புகுந்து என்னை எதிர்த்தவரை கொல்ல வேண்டும். போய் வருகிறேன். எப்படி என்றால் சுரங்க பாதைக்கு நுழைந்து விட்டான் மாயாவி ராட்சதன். அதனால் கொண்டு வர வேண்டும். நீ காவலாகத்தானே இந்த சுரங்க பாதைக்கு இருக்க வேண்டும். நான் போய் வருகிறேன். அண்ணனோ மாயாவி கொள்வதாக குகைக்குள்ளே சென்றார். சரி, பார்க்கலாம். தெரியும், உன்னதமானது நல்ல
மகுடம் வேண்டுமா கேளுங்கள். எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். ஏய், உன் மகுடம் வேண்டாம். மகுடம் வேண்டாம். நாடு வேண்டாம். நாடு வேண்டாம். உன் மனைவி ஓ கொண்டாந்து. அண்ணா, மனைவியா? அண்ணா, இதுக்கு நியாயமா உங்களுக்கு? நான் ஆசைப்பட்டது உன்னுடைய தாளம். ஏய், ஒதுக்க முடியாது. முடியாது. ஆனா உன்னுடைய பங்கு. நான் யார் என்று தெரிகின்றதா? அண்ணால் தெரியும் ஐயா. அயோத்தியாவரை வழிபாட்டு வந்தாய். அயோத்தியாவரை வழிபாட்டு வந்தேன். தசரத சக்கரவர்த்தியானவர் என் தந்தை. அப்படியா? அவருக்கு நாங்க வெள்ளையா பிறந்தோம். என் பெயர் ராமன். அப்படியா? பரதன், லட்சுமணன், சத்ருகன் இப்படி 4 பிள்ளை நலமோடு பிறந்து எனது சிற்றன்னை வார்த்தையை கேட்டு இந்த காட்டிலே வந்து தண்டகாரண்ய வனத்திலே காலத்தை கழித்து வருகிறோம். யாரோ வர்ற அப்பா, நீ யார்? உன் பெயர் என்ன? ஏன் ஆபத்து ஆபத்து என்று ஓடி வருகிறாய்? அண்ணனா உனக்கு ஆபத்தா? என்ன ஆச்சு? எப்படி என்றால் மாயாவி கரத்தினால் மாயாவிக்கும் என்னுடைய அண்ணன் மாலிக்கும் குண்டை என்று ஏற்பட்டு சரி, அந்த குகைக்குள்ளே குதிரமான பெருக்கெடுத்து ஓடியது. ஆகையால் என் அண்ணனா இறந்து விட்டாரோ என்று நினைத்து இந்த நாட்டுக்கு வந்தேன். அவனை கூட்டினேன். வந்து பார்த்தால் என் அண்ணன் வந்து விட்டார். உயிரோடு வந்து விட்டாரா? ஆமா. உயிரோடு வந்து உன்னை என்ன செய்தார்? ஆகையால் என்னை கொல்ல நினைக்கின்றால் அதற்காக காப்பாற்ற வேண்டும் சாமி. உனது அண்ணா வாலியை கொன்று உன்னை காப்பாற்ற. உண்மைதான். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் இப்போது நீ சென்று உனது அண்ணா வாலியோடு யுத்தம் செய்வாய். சுவாமி, என் அண்ணனை சுலபமாக கொல்ல முடியாது. எப்படி என்றால் சிவனிடத்தில் வேறுபாதி வளத்தை வாங்கியிருக்கிறார். எதிராக யார் ஏற்பட்டாலும் அவரிடத்தில் இருக்கும் வேறுபாதி வளத்தை அவருக்கே சாரும் என்று வளத்தை வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட வரப்பட்டவர் வாலி. ஆமா. அவரை கொல்ல வேண்டும் என்றால் எந்த முறையில கொல்ல முடியும்? முறையிலே தெரியுமா? 7 வளைய மரம் இருக்கிறது. 7 மரம் இருக்கிறது. உண்மைதான். அதை துளைத்து எட்டாவது மாணவன் அழைத்தால் என்னோட அண்ணன் வாரி உயிர் போய்விடும். அப்படிப்பட்ட சூட்சம் இருக்கின்றதா? ஆமா. அப்படி என்றால் நீ சென்று வாலியோடு யுத்தம் செய்வாய். நான் மரத்தின் மறைவாக நின்று அவனை கொன்று உம்மை காப்பாற்றுகிறேன். உலகத்திலே கூறுவார்கள் 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி, 11 வயதில் பகையாளி, 20 வயதில் எதிராளி. பார்ப்பது என்னடா